ஊடகவியலாளர் என்று தொடங்கி அதற்கு பிறகு அதன் மூலமாக ஒரு பவர் புரோக்கரா எப்படியெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது குறித்து புரிந்து கொள்வதற்கு, ஒரு பவர் புரோக்கரை ஆர்எஸ்எஸும் இந்த பார்ப்பன பணியா கூட்டமைப்பும் எப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பது பற்றியும் புரிந்து கொள்வதற்கு குருமூர்த்தியினுடைய அக்கவுண்ட்ஸ், குருமூர்த்தி பற்றி வெளியாகி இருக்கக்கூடிய அந்த கேரவன் கட்டுரை ரொம்ப முக்கியமானது என்று கருதுகிறேன். குருமூர்த்தி தேர்தலில் நிற்கலாமான்னு போய் சங்கராச்சாரி கிட்ட போய் கேட்குறாரு, காஞ்சி சங்கராச்சாரி பெரியவர்கிட்ட. அப்போ அவர் சொல்கிறாரு, வர்ண தர்ம முறைப்படி சத்திரியர்கள் தான் ஆட்சி செய்யணும், நாம் அவங்கள இயக்கணும், அதனால் நாம் நேரடியாக தேர்தலில் நிற்க. இதில் பதிவாயிருக்கு, இதில் குருமூர்த்தியே சொல்லியிருக்கிறார் அம்மையாரிடம். நிம்மி மாமி சொல்லும்போது எனக்கு ஜாதி கேட்பாங்க, என்கிட்ட பணம் இல்லை, நான் தேர்தலில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது நாம் கூட யோசித்தோம், ஒருவேளை அப்படி உண்மையாக இருக்குமோன்னு. ஆனால் உண்மை இங்கே தெரியுது. பார்ப்பனர்கள் நேரடி அரசியல் அதிகாரத்தில் இருக்கலாம், ஆனால் தேர்தல் அரசியலில் பார்ப்பனர்கள் ஈடுபடக்கூடாது. ஜெய்சங்கர் தேர்தலில் நிற்கலை, நிர்மலா சீதாராமன் தேர்தலில் நிற்கலை. வடநாட்டில் பார்ப்பன பசங்கள்லாம் இனிமேல் நாங்கள் ஷூக்கு பாலிஷ் போட தான் போனோம். அந்த படம் வந்தது, அந்த படத்தை போட்டார். எங்களுக்கு இனிமேல் வேலையே இருக்காது, நாங்கள் ஷூக்கு பாலிஷ் போ காலங்காலமாக என்ன நாங்கள் தான் ஷூக்கு பாலிஷ் பண்ணணுமா, நீங்கள் மட்டும் மேலேயே இருக்கணுமா? என்ன இது, எப்போ பார்த்தாலும் பார்ப்பன பணியா, எப்போ பார்த்தாலும் பார்ப்பன பணியா, எப்போ பார்த்தாலும் பார்ப்பன பணியா, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்களே நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு திரும்ப திரும்ப இந்தியாவின் அரசியல் எதை நோக்கி திருப்பி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று எடுத்து பார்த்தால் அது பார்ப்பன பணியா கூட்டாகத்தான் போய் முடிந்து கொண்டிருக்கிறது. புதிதாக ஒரு அரசு அமைவதற்காக இந்த ஆர்எஸ்எஸ் போட்டியிட்டு கொண்டிருக்கும் பொழுது, சங் பரிவார கும்பல் போட்டியிட்டு கொண்டிருக்கும் பொழுது, பிஜேபி அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது, அதற்கான விதிகளை எப்படியெல்லாம் திருத்துவது என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூத்திரதாரியில் ஒருவராக இந்த குருமூர்த்தி என்கின்ற இந்த பவர் புரோக்கர் செயல்பட்டிருக்கிறார். யாரோ ஒரு கூட்டம் எப்போதும் உட்கார்ந்து சுரண்டி தின்பதற்கு தேவையான சட்ட விதிகளை திருத்துபவர்களாக, பவர் புரோக்கிங் செய்பவர்களாக தொடர்ந்து தங்களை உள்ளே வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்போதும் பத்திரிகையாளர்கள் என்கின்ற போர்வையில் வெளியில் இருந்து கொண்டு நவீன குருமூர்த்திகளாக அல்லது புதிய குருமூர்த்திகளாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற போர்வையில் பலர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரெங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் எல்லாம் அதைத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒரு தனி பாப்பா, அவனை போய் இப்படி எதுக்கு அடிக்கணும், இந்த குருமூர்த்திக்கு அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஆனா இப்படி நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மினிமலான போர்வை இருக்குல்ல, அவர் ஏதோ பவர் பிரேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஏடிஎம்கே உடைக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, ரஜினிகாந்த் அறிவாளின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, சசிகலாவை சாக்கடன் சொல்லிட்டு இருக்கிறாரு, இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது பின்னால் இந்த கூட்டம் என்ன மாதிரியான வேலைகளை எல்லாம் பார்த்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவின் மிக மரபான அமைப்பாக கருதப்பட்ட நிதிக்குழுவையே கலைக்கின்ற அளவுக்கு அதிகாரம் செலுத்தக்கூடிய பார்ப்பனர்களாக இவர்கள் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறார்கள். சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய எலக்ட்ரல் பாண்ட்ஸ், ஒருவேளை எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தொடர்பாக அடுத்தடுத்து பேட்டி எடுத்தால் இதே இந்த குருமூர்த்தியே உள்ள இருக்கலாம், இல்லைன்னா இதே மாதிரியான கருப்பு ஆடுகள் நூலை போட்டுக்கொண்டு உள்ளுக்குள் உட்கார்ந்து கொண்டு வாளை ஆட்டிக்கொண்டு நன்றாக புல்லை தின்று செரித்துக் கொண்டிருக்கும். யார் அந்த புல் அப்படின்னா, மக்களாகிய நம்முடைய வேர்வையும் மக்களாகிய நம்முடைய ரத்தமும் தான் அந்த ஆடுகள் தின்று செரித்துக் கொண்டிருக்கக்கூடிய புல்லாகவும் புழுக்கையாகவும் மாறி போயிருக்கிறோம். எப்படி இந்த குருமூர்த்தி ஒரு காலத்தில் ஊடகவியலாளராக, பத்திரிகையாளராக தன்னை காட்சிப்படுத்தி கொண்டு ரிலையன்ஸுக்கு எதிராக பேசுவது போல எல்லா அரசாங்கம், எந்த அரசாங்கம் வந்தாலும் இதை நான் எதிர்ப்பேன்னு ஒரு பூச்சாண்டியை காட்டி கொண்டிருந்தார்களோ, அப்படியான பூச்சாண்டிகளை இப்போதும் பார்க்க முடியுது. என்ன, அவன் 6000 கோடி வாங்கிட்டான், 200 கோடி வாங்கிட்டான், அவன் ஒரு 1000 கோடி வாங்கிட்டான். இந்த நார்மலைசேஷன் இருக்குல்ல, இந்த நார்மலைசேஷன் தான் பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய இந்த பவர் புரோக்கர்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகாம ஒரு ஆட்டுத்தோல் போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நரிகளாக உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் வெளியே இந்த எக்ஸ்போசிங் நடக்க மாட்டேங்குது, எல்லாமே நார்மலைஸ் ஆகிட்டு இருக்குது. இப்படியான பவர் புரோக்கர்கள் உள்ளே உட்கார்ந்து கொண்டு பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு இந்தியாவினுடைய அடிப்படை கட்டமைப்பை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் என்றால் அதற்கு எதிராக பேச வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஊடகவியலாளர்களாகிய நமக்கு இருக்கிறது, மக்களாகிய நமக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் குறித்து உதயநிதி செங்கல்லை காட்டுவதால் என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள் இல்லையா? இன்றைக்கு ஹிந்தியில் அந்த செங்கல்லை தூக்கி கொண்டு நவீன்குமார் நமக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த பகுஜன் ஒற்றுமையை சாத்தியப்படுத்த வேண்டும் என்றால் நமக்குள் ஒரு ஒற்றுமை உணர்வு வேண்டும். அந்த ஒற்றுமை உணர்வு எப்படிப்பட்ட ஒற்றுமை உணர்வாக இருக்க வேண்டும் என்றால், பார்ப்பன பணியா கூட்டத்தினுடைய ஆதிக்கத்துக்கு எதிரானதாக இருக்க வேண்டும். ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி, இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய பங்கு பற்றி சமீப காலமாக நாம் நிறைய பேசியிருக்கிறோம், நிறைய எழுதியிருக்கிறோம். சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய புதிய ஊடகவியலாளர்களும் கூட ஆர்எஸ்எஸ்னுடைய பங்கு குறித்து தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இன்ஸ்டாகிராம் பக்கம் போனால் அங்கு இளைஞர்களும் கூட ஆர்எஸ்எஸ்னுடைய தாக்கம் எப்படியானதாக இருக்கிறது, இந்த இந்துத்துவ பாசிசம் எப்படி எங்கிருந்து இயக்கப்படுகிறது என்பது குறித்து ஓரளவுக்கு பார்வை கொண்டவர்களாக, அரசியல் புரிதல் கொண்டவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்குள்ள இருக்கக்கூடிய இந்த அரசியல் இடைத்தரகர்கள் பற்றி அறிந்து கொள்வது அப்படின்றது
இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவும் முக்கியமானது என்று கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு காலத்தில் ஊடகவியலாளர்களாக தொடங்கி ஊடகவியலாளர் என்று தொடங்கி அதற்கு பிறகு அதன் மூலமாக ஒரு பவர் புரோக்கராக எப்படியெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது குறித்து புரிந்து கொள்வதற்கு, ஒரு பவர் புரோக்கரை ஆர்எஸ்எஸும் இந்த பார்ப்பன பனியா கூட்டமைப்பும் எப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பது பற்றியும் புரிந்து கொள்வதற்கு குருமூர்த்தியினுடைய அக்கவுண்ட்ஸ், குருமூர்த்தி பற்றி வெளியாகி இருக்கக்கூடிய அந்த கேரவன் கட்டுரை ரொம்ப முக்கியமானது என்று கருதுகிறேன். ஏனென்றால் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களும் கூட எதேச்சையாக ஒரு பொருளாதார முடிவாக அல்லது யாரோ ஒருத்தருக்கு லாபம் பயக்குவதாக யாரோ ஒரு கூட்டத்தால் முடிவெடுக்கப்படுகிறது என்று நினைத்தாலும் அந்த டீலிங் எல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, யாரெல்லாம் இடைத்தரகு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறதுன்னு நினைக்கிறேன். இங்கு மேடையில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளராக இருக்கட்டும் அல்லது முன்னால் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும், அத்தனை பேரினுடைய அனுபவத்துக்கு முன்னால் அவர்களுடைய அனுபவம் தான் என்னுடைய வயது. ஆனால் என்னை போன்ற இளம் பத்திரிகையாளர்களுக்கும் கூட இதை பற்றிய புரிதலை ஏற்படுத்துவதற்கு திரு சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த ஆங்கில கட்டுரையும் பேராசிரியர் கோச்சடை அவர்கள் இப்போது தமிழில் எழுதி தமிழ் புலம் மெட்ராஸ் ரிவ்யூ மக்கள் வெளியீட்டகம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வெளியீடு மிகவும் உதவிகரமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி இந்த ஏஜென்ட் வேலை, இந்த பார்ப்பன அரசியல், இந்த பனியா அரசியல் எப்படியானதாக நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்கும் பொழுது இதனுடைய நூலினுடைய அறிமுகத்தில் ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்களா கொளத்தூர் மணி அவர்களா என்று சரியாக தெரியவில்லை, ஒரு வரி குறிப்பிட்டிருந்தார்கள். பார்ப்பன சத்திரிய கூட்டு என்பது இன்றைக்கு பார்ப்பன பனியா கூட்டாக இருந்து கொண்டு இந்தியாவை தீர்மானம் செய்யும் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற வார்த்தைகளை குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த பார்ப்பன அதை பெரியாரினுடைய மொழியில் கொளத்தூர் மணி அவர்கள் தான் குறிப்பிட்டிருந்தார். பெரியாருடைய வார்த்தைகளில் சொல்வதானால் பார்ப்பன பனியா கூட்டணி, இந்த பார்ப்பன பனியா கூட்டணி அப்படின்றத தொடர்ந்து பேசி கொண்டிருந்து தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு எந்த விதமான அயற்சியும் ஏற்படவில்லை. ஆனால் வாசிக்கிறவங்களுக்கு என்ன இது, எப்போ பார்த்தாலும் பார்ப்பன பனியா, எப்போ பார்த்தாலும் பார்ப்பன பனியா, எப்போ பார்த்தாலும் பார்ப்பன பனியா, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்களே நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு திரும்ப திரும்ப இந்தியாவின் அரசியல் எதை நோக்கி திருப்பி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று எடுத்து பார்த்தால் அது பார்ப்பன பனியா கூட்டாகத்தான் போய் முடிந்து கொண்டிருக்கிறது. இதில் ரிலையன்ஸ் பற்றி கட்டுரைகளை வெளியிட தொடங்குகிறார் குருமூர்த்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல. ரிலையன்ஸை பற்றிய கட்டுரைகள் வெளியிட தொடங்கும் பொழுது அவர் ஒரு முதலாளித்துவ எதிர்ப்பாளராக, ஒரு ஏதோ மக்கள் நலனுக்காகவே கட்டுரைகள் எழுதி கொண்டிருப்பவரை போல அவர் அந்த கட்டுரைகளை எல்லாம் எழுத தொடங்குகிறார். 3 மாதத்தில் கிட்டத்தட்ட பல கட்டுரைகளை வெளியிடுகிறார். ரிலையன்ஸினுடைய பங்கு மதிப்புகள் சரிகிறது. ரிலையன்ஸ் ஒன்றும் காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு பெரிய இந்தியாவின் பொக்கிஷம் எல்லாம் அல்ல. அவர்களும் எந்த விதத்தில் எதிர்க்கப்பட வேண்டுமோ அந்த விதத்தில் எதிர்க்கப்பட வேண்டியவர்கள் தான். ஆனால் இந்த குருமூர்த்தி அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத எடுத்து பார்த்தா அதில் அந்த உரையாடலில் ஒரு இடத்துல பக்கம் 58 வருகிறது. இந்த ரிலையன்ஸுக்கு எதிரான குற்றச்சாட்டு உண்மையில் அரசாங்கத்துக்கு எதிரான குற்றச்சாட்டே ஆகும். இது குருமூர்த்தியினுடைய வரிகள். ஏனெனில் எல்லாமே அப்போதிருந்த அரசாங்கத்தின் ஒப்புதலின் கீழ் நடந்தவை. அப்போது அரசாங்க ஒப்புதல் பெற வேண்டி இருந்த பலவற்றுக்கு இப்போது ஒப்புதல் தேவையில்லை, விதிகள் மாறிவிட்டன. இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். விதிகள் மாறிவிட்டன. எப்படியானதாக விதிகள் மாற்றப்பட்டிருக்கின்றன, யாருக்கு சாதகமானதாக இந்த விதிகள் எல்லாம் திருத்தப்பட்டிருக்கின்றன, யாரின் காரணமாக திருத்தப்பட்டிருக்கின்றன. புதிதாக ஒரு அரசு அமைவதற்காக இந்த ஆர்எஸ்எஸ் போட்டியிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, சங் பரிவார கும்பல் போட்டியிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, பிஜேபி அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கான விதிகளை எப்படியெல்லாம் திருத்துவது என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூத்திரதாரியில் ஒருவராக இந்த குருமூர்த்தி என்கின்ற இந்த பவர் புரோக்கர் செயல்பட்டிருக்கிறார் அப்படின்றது தான் இந்த வரிகளில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டியதாக நான் நினைக்கிறேன். இன்றைக்கு விதிகள் மாற்றப்பட்டிருக்கின்றன அப்படின்றத அப்படியே இன்னைக்கு எடுத்து பாருங்க. நாம் இப்போது விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய எலக்ட்ரல் பாண்ட்ஸா இருக்கட்டும், அதற்கு முன்னால் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த மாநிலத்திற்கான வரி பகிர்வாக இருக்கட்டும், அதற்கு முன்னால் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த ஒவ்வொரு மாநிலத்துக்குமான சிறப்பு திட்டங்களாக இருக்கட்டும், நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு மாநிலத்துக்குமான அங்கீகாரமாக இருக்கட்டும், இப்படி ஒன்னொன்னா அடுக்கடுக்கா எடுத்து போனா அங்கு யாரோ ஒரு பார்ப்பனர், யாரோ ஒரு பனியாவின் நலன், யாரோ ஒரு பார்ப்பன கூட்டத்தின் நலன் என்று உட்கார்ந்து கொண்டு யாரோ ஒரு கூட்டம் எப்போதும் உட்கார்ந்து சுரண்டி தின்பதற்கு தேவையான சட்ட விதிகளை திருத்துபவர்களாக, பவர் புரோக்கிங் செய்பவர்களாக தொடர்ந்து தங்களை உள்ளே வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்போதும் பத்திரிகையாளர்கள் என்கின்ற போர்வையில் வெளியில் இருந்து கொண்டு நவீன குருமூர்த்திகளாக அல்லது புதிய குருமூர்த்திகளாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற போர்வையில் பலர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரெங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் எல்லாம் அதைத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முயற்சிகளை எல்லாம் எதிர்காலத்தில் முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த குருமூர்த்தி மாதிரியான வகைராக்களை அம்பலப்படுத்த வேண்டும். அந்த அம்பலப்படுத்தும் வேலையை இந்த நூல் மிக சரியாக செய்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த குருமூர்த்தியினுடைய கேரவன் கட்டுரை வந்ததற்கு பிறகுதான் முதல்ல எல்லாருக்குமே ஒரு ஷாக்.
அதாவது பழைய ஆட்களுக்கு, தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு, தொடர்ந்து ஊடக பரப்பில் இருப்பவர்களுக்கு இந்த குருமூர்த்தி மாதிரியான ஆட்களையும் இந்த பார்ப்பன பணியா பவர் புரோக்கிங் செய்வதற்கான ஆட்களையும் பற்றி ரொம்ப தெளிவாக தெரிந்திருக்கும். ஆனால் புதிதாக ஊடகத்தில் இப்போது சமூக வலைதளங்களில் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களா இருக்கட்டும், சுதந்திரமான ஊடகங்களை பயிற்சி செய்து கொண்டிருப்பவர்களா இருக்கட்டும், அவர்களுக்கு என்ன ஒரு தனி பாப்பா, அவனை போய் இப்படி எதுக்கு அடிக்கணும், இந்த குருமூர்த்திக்கு அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஆனா இப்படி நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மினிமலான போர்வை இருக்குல்ல, அவர் ஏதோ பவர் பிரேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஏடிஎம்கே உடைக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, ரஜினிகாந்த் அறிவாளின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, சசிகலாவை சாக்கடைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது பின்னால் இந்த கூட்டம் என்ன மாதிரியான வேலைகளை எல்லாம் பார்த்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவின் மிக மரபான அமைப்பாக கருதப்பட்ட நிதிக்குழுவையே கலைக்கின்ற அளவுக்கு அதிகாரம் செலுத்தக்கூடிய பார்ப்பனர்களாக இவர்கள் உள்ளே உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த நிதி ஆயோக்காக மாறியதற்கு பிறகு மாநிலங்களுக்கான நிதி பற்றிய விவகாரங்களை கேட்பதற்கே கூட நமக்கெல்லாம் இடமில்லாத நிலை உருவாகி இருக்கிறது. ஏன் இந்த பிரச்சனையை சொல்றோம் அப்படின்னா, இந்த நிதி ஆயோக் அப்படின்றது ஒரு சாம்பிள் தான். நிதி ஆயோகை போலத்தான் ஜிஎஸ்டியும் கூட ஒரு மத்திய கவுன்சில், மாநிலங்களுக்கு இடம் இருப்பதாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு மத்திய கவுன்சிலை, ஒரு ஒன்றிய கவுன்சிலை உருவாக்கி வைத்துக் கொண்டு அந்த ஒன்றிய கவுன்சிலின் மூலமாகவே எல்லா முடிவுகளையும் எடுத்து விடுவோம், கீழே இருப்பவர்களுக்கு எந்த விதமான உரிமைகளை பற்றியும் பேசுவதற்கு உரிமை இல்லை என்கின்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கெல்லாம் விதை போடும் அமைப்பாகத்தான் இந்த நிதி ஆயோக் தொடங்கப்படுகிறது. அதிலும் கூட மாநிலங்களுக்கு நாங்கள் உரிமை கொடுப்போம், மாநிலங்கள் அவர்களுடைய ரெப்ரசன்டேஷனை உள்ள பேசலாம், சொல்லலாம், எல்லா வாய்ஜாலங்களையும் காட்டுவார்கள். ஆனால் அது எல்லாமே வெறும் வேஷமாக மட்டுமே இருக்கும், உள்ளீடாக ஒன்றுமே இருக்காது. உள்ளீடாக என்ன இருக்கும் என்று எடுத்து பார்த்தால் ஒரு பார்ப்பன பணியா கூட்டத்தினுடைய நலன் என்பது மட்டும்தான் உள்ளீடாக இருக்கிறது. சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய எலக்ட்ரல் பாண்ட்ஸ், ஒருவேளை எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தொடர்பாக அடுத்தடுத்து பேட்டி எடுத்தால் இதே இந்த குருமூர்த்தியே உள்ள இருக்கலாம், இல்லைன்னா இதே மாதிரியான கருப்பு ஆடுகள் நூலை போட்டுக்கொண்டு உள்ளுக்குள் உட்கார்ந்து கொண்டு வாளை ஆட்டிக்கொண்டு நன்றாக புல்லை தின்று செரித்துக் கொண்டிருக்கும். யார் அந்த புல் அப்படின்னா, மக்களாகிய நம்முடைய வேர்வையும் மக்களாகிய நம்முடைய ரத்தமும் தான் அந்த ஆடுகள் தின்று செரித்துக் கொண்டிருக்கக்கூடிய புல்லாகவும் புழுக்கையாகவும் மாறி போயிருக்கிறோம். இந்த எலக்ட்ரல் பாண்டை பற்றி அவ்வளவு தீவிரமா பேசும் பொழுது ரொம்ப நார்மலா சொல்லிடுறாங்க. எப்படி இந்த குருமூர்த்தி ஒரு காலத்தில் ஊடகவியலாளராக, பத்திரிகையாளராக தன்னை காட்சிப்படுத்தி கொண்டு ரிலையன்ஸுக்கு எதிராக பேசுவது போல எந்த அரசாங்கம் வந்தாலும் நான் எதிர்ப்பேன்னு ஒரு பூச்சாண்டியை காட்டி கொண்டிருந்தார்களோ, அப்படியான பூச்சாண்டிகளை இப்போதும் பார்க்க முடியுது. என்ன அவன் 6000 கோடி வாங்கிட்டான், 200 கோடி வாங்கிட்டான், அவன் ஒரு 1000 கோடி வாங்கிட்டான். இந்த நார்மலைசேஷன் இருக்குல்ல, இந்த நார்மலைசேஷன் தான் பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நார்மலைசேஷன் எப்படி வருகிறது என்றால், உள்ளே இருக்கக்கூடிய இந்த பவர் புரோக்கர்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகாம ஒரு ஆட்டுத்தோல் போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நரிகளாக உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் வெளியே இந்த எக்ஸ்போசிங் நடக்க மாட்டேங்குது, எல்லாமே நார்மலைஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த நார்மலைசேஷனுக்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும் என்றால் இது மாதிரியான பவர் புரோக்கர்ஸை இன்னும் பல பேர் இருக்கிறார்கள். இந்த குருமூர்த்தி ஒரு சின்ன சாம்பிள் தான். எல்லா அதிகார அமைப்புகளுக்குள்ளும் இதே மாதிரியான குருமூர்த்திகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குருமூர்த்திகளை எல்லாம் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அம்பலப்படுத்தும் வேலையை வெகுஜன ஊடகங்கள் இன்றைக்கு செய்கின்றனவோ இல்லையோ, சமூக வலைதளங்களில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தன்னிச்சையான சுயேட்சையான ஊடகங்கள் அத்தனை பேரும் அதை செய்வதற்கு இன்று துணிந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த துணிவுதான் இன்றைக்கு வெகுஜன ஊடகங்களையும் கூட சமூக வலைதளங்களில் என்ன அழுத்தம் கொடுக்கப்படுகிறதோ அந்த அழுத்தத்துக்கு அடிபடிய வைப்பதாக மாறி இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். சமீபத்தில் ஈடி 2 விவசாயிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு. இந்த ஒரு கேஸ் எல்லாருக்கும் தெரியும். குவிண்டில் போன வாரம் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்குது. குஜராத்தில் 7 பேர், ஒரு தலித் குடும்பம், விவசாய குடும்பம். அந்த விவசாய குடும்பத்துக்கிட்ட 43,000 ஸ்கொயர் மீட்டர் லேண்ட் இருக்கு. ஒரு ஸ்கொயர் மீட்டர் எவ்வளவு வேல்யூவேஷன் அப்படின்னா, அந்த லேண்டை அதானியோட வெல்ஸ்பன் நிறுவனம், அதானி சமீபத்தில் வாங்கிய வெல்ஸ்பன் நிறுவனம் வாங்குவதற்கு முயற்சி செய்கிறது. வாங்குறது 43,000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றதுனால சப் கலெக்டர் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க. எதுக்கு? அக்விசிஷன் ரேட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்கு, அந்த நிலத்தை எவ்வளவுக்கு விற்கிறதுன்னு ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழு சொல்ற வேலை, ஒரு ஸ்கொயர் மீட்டர் 17,500 ரூபாய், 43,000 ஸ்கொயர் மீட்டர் கிட்டத்தட்ட 76 கோடி ரூபாய். 76 கோடி ரூபாய். இந்த 76 கோடி ரூபாய் வேல்யூ எத்தனை நாளைக்கு அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு. அந்த ஒரு வருஷத்துக்குள்ள டீலை ஃபைனலைஸ் பண்ணணும். பண்ணலைன்னா 366வது நாள் புது அசஸ்மெண்ட் கமிட்டி போட்டு புது அக்விசிஷன் ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் அந்த ஒரு வருஷத்துக்கு உள்ளேயே அதே சப் கலெக்டர் அந்த ஊரினுடைய மாவட்ட பாஜக தலைவரோட வர்றாரு. என்ன செய்யறாரு அப்படின்னா, 16 கோடிக்கு 76 கோடி எங்க இருக்கு, 16 கோடி எங்க இருக்கு. இந்த 16 கோடிக்கு முடிச்சதான் பிரச்சனையான இல்ல. இந்த 16 கோடிக்கு முடிச்சது இல்ல பிரச்சனை. 16 கோடியில 2 கோடியை சொச்சம் அட்வான்ஸ், 13 கோடியை சொச்சம் அக்கௌண்ட் 7 பேருக்கும் பிரிச்சு கொடுக்கப்படுது. என்ன பண்றான்னா,
அந்த வெல்ஸ்பன் கம்பெனியோட மேனேஜர் போகிறான். ஐயா, நீங்கள்லாம் ஏழை குடும்பம், உங்கள் கையில் காசு இருக்கணும். 1 கோடி ரூபா உங்களுக்கு வருமானம் வந்துச்சுன்னா நீங்கள் எத்தனையோ சதவீதம் வந்து வருமான வரி கட்ட வேண்டியது வரும். இடி ரைடு வரும், இன்கம் டேக்ஸ் ரைடு வரும், சிபிஐ நோட்டீஸ் வரும். அதனால் நான் சொல்கிற மாதிரி முதலீடு பண்ணுங்க. எதில் முதலீடு பண்ணுற அப்படின்னா, வாங்க ஸ்டேட் பேங்க்குன்னு கையோட கூட்டு போய் எலக்ட்ரல் பாண்டு வாங்கியிருக்கான். வாங்கின பாண்டில் 10 கோடி பிஜேபிக்கு, 1 கோடி சிவசேனா சிண்டே குரூப்புக்கு. இவங்க ஷாக் ஆகிருக்கிறாங்க. ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க. நம்ம முதலீடு இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நாளில் உங்களுக்கு இது வந்து 1.5 மடங்காக திருப்பி வரும். ஏற்கனவே அவன் 76 கோடியிலிருந்து 16 கோடி 16 கோடிக்கு வந்துட்டான். இப்போ அவன் என்ன நினைக்கிறான், இது 1.5 மடங்காக திருப்பி வருது அப்படின்னா அப்போ 20 கோடி மேலே கிடைக்க போகுது நமக்கு அப்படின்னு நினச்சி அவன் வந்து பாண்டு வாங்கி கொடுத்துட்டான். இப்போ பாண்டை பற்றின தீர்ப்பு வருது. தீர்ப்பு வந்து மீடியாவில் டிபேட்டாக மாறினோன்னா அவன் பார்க்குறான், என்னடா இதில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண சொன்னான் ஒருத்தன், பண்ணமே அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒரு லாயரை போய் பார்க்குறாங்க. அப்புறம் தான் தாங்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியுது. நான் உறுதியாக சொல்கிறேன், சாதிரிகண்ணன் சாரினுடைய அந்த அரமான்களின் கட்டுரையில் அதை பார்த்துவிட்டு அவரிடம் பேசும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இது பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல இந்திரா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும் போல, ஈடியை வச்சு பிஜேபி மாவட்ட செயலாளரை வச்சு கூட இருக்கக்கூடிய கம்பெனிகளை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய டீலிங் நடக்குது அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருந்தாங்க. நம்முடைய நண்பர் ட்ரைப்ஸ் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கரிகாலன் அவர்கள் நேரில் போய் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாரு. எங்கள் சேலம் ஆத்தூர் விவசாயிகள்கிட்ட நேரில் போய் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறப்ப அவங்களுக்கும் இதே தான். தலித் விவசாயிகள் எப்படி வந்து விவரம் தெரியாமல் இருந்தாங்களோ அதே நிலை தான் இவங்களுக்கும். எந்த விவரமும் தெரியவில்லை. அப்போ இந்தியா முழுவதும் இப்படி சாமானியர்களை வெயிட்டில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அதானி குரூப்புக்கு எதிராக இந்த ஊடகவியலாளர் குருமூர்த்தி ஏதாவது பேசியிருப்பாரா? அதுக்கு தான் என்ன பதில் சொல்கிறாருன்னா, இன்றைக்கி எல்லாமே விதிகளாக மாறிவிட்டன. இன்றைக்கி தனியாக வந்து அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ விதிகள் எல்லாமே ஒரு பார்ப்பன பணியா கூட்டத்தின் நலனுக்காக உருவாக்கப்படுபவையாக இருக்கின்றன. இந்த சட்டம் இருக்கிறது என்கின்ற காரணத்தினாலேயே, உனக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்கின்ற காரணத்தாலேயே, ஒரு சட்டத்தை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற காரணத்தினாலேயே அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இப்படியான பவர் புரோக்கர்கள் உள்ளே உட்கார்ந்து கொண்டு பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு இந்தியாவினுடைய அடிப்படை கட்டமைப்பை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் என்றால் அதற்கு எதிராக பேச வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஊடகவியலாளர்களாகிய நமக்கு இருக்கிறது, மக்களாகிய நமக்கு இருக்கிறது. இதையெல்லாம் நாம் விரிவாக பேச வேண்டும் என்றால் இப்படியான எக்ஸ்போசிங் இன்னும் தொடர்ச்சியாக நடக்க வேண்டும். இன்றைக்கு சமூக வலைதளங்கள் இருக்கின்ற காரணத்தால், சுதந்திரமான ஊடகங்கள் இருக்கின்ற காரணத்தால் இதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கான வெளி அதிகரித்திருக்கிறது. நம்மை 1000 வழிகளில் அவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்க பார்த்தாலும் அந்த நெருக்கடிகளை உடைத்து எறிவதற்கான வலிமையை மக்களாகிய நீங்கள் தர, ஊடகவியலாகிய நாங்கள் செயல்பட, அது இரண்டும் இணக்கமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் வரையில் தமிழ்நாட்டை யாராலும் அசைக்க முடியாது. ஆனால் தமிழ்நாடு தனித்தீவாக ஒரு தனி ஸ்பார்ட்டாவாக இருந்து கொண்டே போராடி கொண்டிருக்க முடியாது. இது ஒரு நீண்ட யுத்தமாக இருக்கும் பட்சத்தில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பகுஜன்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர வேண்டும். யாருக்கு எதிராக? இந்த பார்ப்பன பனியா கூட்டத்துக்கு எதிராக. இதற்கு முன்பு 1 மாதம் முன்பாக அன்பகத்தில் ஒரு கூட்டத்தை நடத்தினோம் வாய்ஸ் ஆஃப் டிஎன் சார்பாக. அப்போது உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்திருந்தாரு. அந்த ஜேர்னலிஸ்டினுடைய பேர் வந்து நவீன்குமார். ஆர்டிகிள் 19 அவருடைய சேனலோட பேர். இந்த ஆர்டிகிள் 19க்கு எதிராக தான் அண்ணா வந்து நாடாளுமன்றத்தில் பொங்கி எழுந்தது. இந்த ஆர்டிகிள் 19 தான் பிரிவினைவாதம் பேசுவது அப்படின்றத தடை செய்வதற்கான சட்டம் உருவாக்குவதற்கான முகாந்திரமாக இருந்தது. ஆர்டிகிள் 19 நம்ம எப்போ பேசினோம்? 1962 பேசினோம். 2024 இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் பேச தொடங்கிட்டாங்க. இவ்வளவு லேட்டா பேசுறியடா அப்படின்னு கோவப்படுறது இல்லை அந்த இடம். இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒன்று சேரணும். அவருக்கு நான் கொடுத்தேன் புத்தகத்தை. அறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்தில் கேரி ஆன் பட் ரிமெம்பர் என்று பேசிய உரையை ஒரு தொகுப்பாக வெளியிட்டிருந்தோம் ஆழிப்பதிப்பகத்தில். அதை அவருக்கு கொடுத்தேன். அதை அவர் படித்துக் கொண்டிருக்கிறார். இப்போது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நிதி உரிமைகள் எப்படியெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கின்றன என்று அவர் ஹிந்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் குறித்து உதயநிதி செங்கல்லை காட்டுவதால் என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள் இல்லையா? இன்றைக்கு ஹிந்தியில் அந்த செங்கல்லை தூக்கி கொண்டு நவீன்குமார் நமக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த பகுஜன் ஒற்றுமையை சாத்தியப்படுத்த வேண்டும் என்றால் நமக்குள் ஒரு ஒற்றுமை உணர்வு வேண்டும். அந்த ஒற்றுமை உணர்வு எப்படிப்பட்ட ஒற்றுமை உணர்வாக இருக்க வேண்டும் என்றால் பார்ப்பன பனியா கூட்டத்தினுடைய ஆதிக்கத்துக்கு எதிரானதாக இருக்க வேண்டும். அந்த ஆதிக்கத்துக்கு எதிராக நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்றால் இப்படியான புரோக்கர்கள் மக்கள் மத்தியில் தோலுரித்து காட்டப்பட வேண்டும், அம்பலப்படுத்தப்பட வேண்டும். அந்த அம்பலப்படுத்தும் வேலையை ஊடகவியலாளர்களாக நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கு உறுதியளிக்கிறோம். நிச்சயமாக அந்த வேலை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும்.
மூத்த ஊடகவியலாளர்கள் பலரும் இன்றைக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதல் நல்ல திசைக்கு நம்மை இட்டு செல்லும் என்று நம்புகிறோம். ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அரசியல் இறையாண்மை காப்பாற்றப்பட வேண்டும். அரசியல் இறையாண்மை என்பதை பற்றி மக்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கான சட்டத்தை என்னை கேட்டு நீ இயற்ற வேண்டும் என்கின்ற உணர்வு மக்களுக்கு இருக்கிறது. அதுபோதும் அரசியல் இறையாண்மை மக்களுக்கு புரிய வைப்பதற்கு அந்த புரிய வைக்கும் வேலையை தொடர்ந்து செய்வோம். நன்றி. பாசிச பாஜகவை இந்த களத்திலே இருந்து அகற்ற வேண்டும், விரட்டி அடிக்க வேண்டும், பாசிசம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு ஒருமித்த கருத்தோடு நாம் களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அப்படி பணியாற்றி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு 100 ஆண்டு திட்டம், இந்த பார்ப்பன கும்பலினுடைய ஒரு 1000 ஆண்டு கனவு என்கிற ஒரு பார்ப்பன ராஷ்டிரம், அவர்களுடைய பொருளிலே சொல்லப்போனால் ஒரு இந்து ராஷ்டிரம், ஒரு பார்ப்பன மேலாதிக்கம் கொண்ட ஒரு இந்து ராஷ்டிரத்தை படைப்பதற்கான அந்த வேலை திட்டத்தை அவர்கள் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த செயல்பாட்டிலே நமக்கு தெரிந்த முகங்கள், பல முகங்கள் இருக்கிறது. அதே நேரத்திலே நமக்கு தெரியாத முகங்கள், லட்சக்கணக்கான முகங்கள் இருக்கிறது. அந்த முகங்களில் ஒரு முகம் குருமூர்த்தி. இந்த நூலை தோழர்கள் என்னிடம் கொடுத்து இதை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னபோது அதில் தோழர் முன்னுரை எழுதியிருக்கிறார். இது ஒரு நான் லீனியராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி, நான் லீனியர் என்ற முறையிலே இந்த நூல் அமைந்திருக்கிறது, இதை அப்படி படிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்று சொன்னால் நான் உள்ளே படித்து பார்த்தேன். ஆனால் நான் லீனியர் என்று சொல்வதை விட அந்த குருமூர்த்தியினுடைய பிறப்பிலிருந்து தொடங்கி அந்த படிப்பிலே வந்து 70களில் அவர் எங்கே இருந்தார் என்று சொல்லி, 70களுக்கு முன்னால் காங்கிரஸ் தான் ஆர்எஸ்எஸ் ஆக செயல்பட்டது என்று சொல்லி, அதன் பின்னால் 71 அவர் எப்படி ஆர்எஸ்எஸ்ஸில் இணைந்தார் என்பதை சொல்லி, இப்படி படிப்படியாக அந்த விஷயங்களை ஒரு லீனியராக சொல்வதாக தான் நான் அதை கருதுகிறேன். இன்றைக்கு களத்திலே போராடி கொண்டிருக்கிற நமக்கு இந்த புத்தகம் ஒன்றை உணர்த்துகிறது. எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் எப்படியெல்லாம் அந்த இந்து ராஷ்டிரத்தை கட்டமைப்பதற்காக, அந்த வர்ண தர்மத்தை பின்பற்றுவதற்காக, வர்ணாசிரமத்தை பாதுகாப்பதற்காக எதையெல்லாம் செய்யும், தான் சொன்னதை கூட எப்படியெல்லாம் அது மாற்றிக்கொள்ளும் என்பதற்கான அடிப்படையான நிறைய உதாரணங்களை மக்கள் மத்தியில் எடுத்துக்காட்டுகளை எடுத்து சொல்வதற்கான அந்த நிறைய விவரங்களை இந்த நூல் வந்து கொண்டிருக்கிறது நான் கருதுகிறேன். பெரியார் சொல்வார், எல்லாரும் கோயிலுக்கு போய் நம்ம எல்லாம் கோயிலுக்கு போயிட்டான்னு சொன்னால் பார்ப்பான் கடவுளே இல்லைன்னு சொல்லிவிடுவான் அப்படின்னு வந்து பெரியார் வந்து சொல்லுவார். அனைத்து சாதியினரும் அச்சராய் நம்மலாம் போயிட்டோம்னா கடவுள்னே ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி பார்ப்பான் சொல்ல தொடங்குவான் அப்படின்னு. அப்போ அதான் என்னாச்சுன்னு சொன்னால், இப்போ அனைத்து சாதியினர் அச்சராகலாம் என்று தமிழக அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தபோது நீங்களெல்லாம் பார்த்திருப்பீர்கள். ஸ்ரீரங்கத்தில் இருந்து ஒரு பார்ப்பனர் கடவுளை அந்த அந்த இதெல்லாம் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேலை வந்து நடந்தது. அதுபோல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சுதேசி ஜாகரன் மஞ்சு, சுதேசி பொருளாதாரம், சுதேசி என்றெல்லாம் வாய்கழியே பேசிய அந்த கும்பல் அப்படியே படிப்படியாக எப்படி அந்த சுதேசி என்பதை விட்டு இன்றைக்கு எப்படி வந்து அந்த கார்ப்பரேட்டுக்காக எப்படி அவர்கள் கையேந்தி நிற்கிற இடத்தை நோக்கி நகருவதையும் அதை எப்படி நியாயப்படுத்துகிறார்கள் இந்த கும்பல் என்பதை இந்த நூலில் விளக்குகிறார். அதாவது ஒரு கட்டத்தில் குருமூர்த்தி கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்படும் போது அந்த 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 விவரங்கள் எல்லாம் அந்த நூலில் இருக்குது. கோயங்கோ, ராஜீவ்காந்தி, அப்புறம் வந்து அருண் ஷோரி, இது ஒரு பெரிய காலகட்டம். 80களிலே மிகப்பெரிய ஒரு வீச்சா. நான் சின்ன பையனாக இருந்தேன், சென்னைக்கு வேலை தேடி வந்தேன். இப்போ 87 84 எங்கே பார்த்தாலும் ஒரே ராஜீவ்காந்தி பற்றி, ஃபேர்ஃபாக்ஸ், போஃபர் சூழல், அது இதுன்னு சொல்லி நிறைய அப்படியே இருக்கும். படிக்கிறதுக்கே ரொம்ப இதாக இருக்கும். அருண் ஷோரியினுடைய 100 கேள்விகள் அப்படின்னு போட்டு கேள்விகளாக புத்தகமாக வந்துக்கிட்டே இருக்கும் எக்ஸ்பிரஸில். அப்போது ஏதோ நடக்குதோ அப்படின்னு நினைக்கும்போது என்னென்னா, இவர்கள் கைது செய்யப்படுகிறார் குருமூர்த்தி. கைது செய்யப்பட்டவுடன் உடனே எப்படியெல்லாம் பாருங்கள், அதாவது இந்த பார்ப்பன ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு எந்த மட்டத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் அவர்களுக்கான அடியாட்படை செயல்படுகிறது என்பது போல சிபிஐயில் இருக்கிற ராதாகிருஷ்ணன் பிள்ளை என்கிற ஒரு அதிகாரி சிபிஐயினுடைய உயர் அதிகாரியிடம் போய், குருமூர்த்தி எது செஞ்சாலும் அது நாட்டினுடைய நன்மைக்காக தான் செய்வார், ஏன்னா எது செஞ்சாலும் ஒரு நாட்டு தேசத்தினுடைய நன்மைக்காக தான் செய்வார், நீங்கள் எப்படி வழக்கு போடலாம் அப்படின்னு சொன்ன அடுத்த மறுநாள் குருமூர்த்தி விடுதலை செய்யப்படுகிறார். அப்போது இவர்கள் எந்த காலகட்டத்தில் எங்கே இருந்தாலும் இவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி அமைகிறது, இவருக்கு ஒரு பெயர், அதாவது தோழராக குறிப்பிடுறாங்க, நசிகேதஸ் என்ற பெயரிலே புனைப்பெயரிலே
பல்வேறு கட்டுரைகளை துக்ளக்கிலே அவர் எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நசிகேதஸ் யார் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் நம்ம நிறைய விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சிட முடியும் இல்லைங்களா? நான் கூகுளில் போய் நசிகேதஸ்னா யார் அப்படின்னு தேடி போகும்போது நசிகேதஸுடைய அப்பா ஒரு பார்ப்பனன். அவன் யாகம் பண்ணுறான். அவன் ரொம்ப சுயநலமானவன். அவன் ரொம்ப கருமி. அவன் யாகம் என்பது பிறருடைய நலனுக்காக தான் செய்யணும், எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது இப்படிலாம் கதை விடுறானுங்க. ஆனால் இவன் சுயநலமாக இருக்கிறான். தனக்கு வேண்டும் என்பதற்காக யாகம் பண்ணுறான். யாகத்தில் தானமாக கொடுக்கும்போது பால் கொடுத்து வற்றி போன கன்று போடாத அந்த பசுவை தானமாக கொடுக்குறான். பூமியை தானமாக கொடுக்குறோம் போது வறண்ட பூமியை தானமாக கொடுக்குறான் அவங்க அப்போ. உடனே நசிகேசன் கேட்குறான், ஏன்பா நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்களேன்னு கோவப்பட்டு இவர் கேட்கும்போது ரொம்ப கோவப்பட்டு என்னை யாருக்கு தானம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டவுடனே நான் உன்னை யமனுக்கு தானமாக கொடுத்துட்றேன்டா அப்படின்னு சொன்ன உடனே யமன்கிட்ட அனுப்பும்போது இவர் 3 நாளாக பட்டினி கிடந்து யமனை போய் சந்திக்கிறார். யமன் 3 நாளாக பட்டினி கிடந்து இருந்தே எனக்கு 3 வரம் கேளு அப்படின்னு சொன்ன உடனே யமனிடம் 3 வரம் கேட்குறதா எங்கள் அப்பா என்னை புரிஞ்சுக்கணும், சரி உனக்கு கொடுத்துட்டேன். 2வது வரம், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு யாகம் பண்ணால் சொர்க்கத்துக்கு யாகத்தை ஏதாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படிங்கும்போது ஓம் பேர்லேயே ஒரு யாகத்தை வைக்கிறேன், நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்லி நசிகேதஸ் யாகம். 3வது தான் பாருங்கள். 3வது கேட்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க செத்துட்ட பிறகு ஆன்மாவாக போகிறோம், மேலே போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், உடல் என்ன ஆகுது, ஆன்மா என்ன ஆகுது, இதை பற்றிலாம் இருக்குன்றாங்க இல்லைன்றாங்க, அதை பற்றிலாம் தெரியணுமேன்னு கேட்கும்போது இதை மட்டும் என்கிட்ட கேட்காத, வேறு எதை வேணா கேள்வி, இதை மட்டும் கேட்காத அப்படின்னு யமன் சொல்கிறார். இதை பற்றி தேவர்களுக்கே பெரிய குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிறார். உனக்கு மாடு மனம் கோபுரம் தேவ கன்னிகைகள் எல்லாம் கொடுக்குறேன், 1000 பொற்காசு தரேன், நிறைய செல்வம் தரேன், மகாராஜாவாக உன்னை ஆக்கிக்கிறேன். அதாவது பாருங்கள், மகாராஜா ஆக்கிக்கிறேன், சர்வாதிகாரி ஆக்கிறேன், பணம் தரேன், பொருள் தரேன், பெண்கள் தரேன், இன்பம் தரேன், எல்லாம் தரேன், இதை நீ அனுபவிச்சுக்கோ, இதை மட்டும் கேட்காதான்னு சொல்லும்போது நசிகேதஸ் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இதுதான் வேண்டும். அப்படின்னா என்ன, பொன் பொருள் நிலம் அதன் மீது எந்தவித ஆசைமற்றவனாக நசிகேதன் இருந்தான். நானும் பொன் பொருள் இதன் மீது எதன் மீதும் ஆசையற்றவனாக இருக்கிறேன், அதனால் இந்த புனைப்பெயரில் நான் எழுதுகிறேன் என்று அந்த புனைப்பெயரில் எழுதுறதா சொல்கிறான். ஆனால் அது உண்மையா? அதிகாரத்தில் இன்னொரு இடத்துல சொல்லுது, குமரன் கோடிட்டு காட்டிட்டு போனார். அரசியல் அதிகாரத்திலே பார்ப்பனர்கள் இருக்கலாம், ஆனால் பார்ப்பனர்கள் நேரடி அரசியலில் ஈடுபடக்கூடாது. நீங்கள் நமக்கு தெரியுதில்லை, நிம்மி மாமி சொல்லும்போது எனக்கு ஜாதி கேட்பாங்க, என்கிட்ட பணம் இல்லை, நான் தேர்தலில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது நாம் கூட யோசித்தோம் ஒருவேளை அப்படி உண்மையாக இருக்குமோன்னு. ஆனால் உண்மை இங்கே தெரியுது, பார்ப்பனர்கள் நேரடி அரசியல் அதிகாரத்தில் இருக்கலாம், ஆனால் தேர்தல் அரசியலில் பார்ப்பனர்கள் ஈடுபடக்கூடாது. ஜெய்சங்கர் தேர்தலில் நிற்கல, நிர்மலா சீதாராமன் தேர்தலில் நிற்கல. அப்போது நேரடி அரசியலில் இவர்கள் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டால் அது வர்ண தர்மத்துக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒன்று. இன்னொரு பக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மிக 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 மோசமானன்னு சொல்லக்கூடாது, மிக மிக கொடுமையான எதிர்க்கத்தக்க ஒரு விஷயம். அதாவது ஒருவனுடைய பாரம்பரிய பண்பாட்டு வளர்ப்பு முறையில் பிறந்த ஒருவன் வன்முறையற்றவனாக இருப்பான், நல்ல குணங்களை கொண்டிருப்பான். அதாவது பாப்பானா பிறந்தா இப்போ சொல்லானுங்களே, பாப்பான் யாரையாவது வெட்டினானா, பாப்பான் யாராவது சண்டைக்கு போனானா, பாப்பான் யாராவது செஞ்சானா, எங்கேயாவது நீங்கள் அதை பார்த்துருக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. யார் பண்ணுறா? மற்ற பிற சாதியினர் தானே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கூற்று இருக்குது இல்லைங்களா? நம்ம கூட ஆமாம் அது உண்மை தானேன்னு யோசிப்போம். ஆனால் அது உண்மையா? இல்லை, இவனுடைய கருத்து, இவனுடைய சித்தாந்தம், இவனுடைய அந்த பார்ப்பனியம் நம்முடைய மூலையில் இருந்து கொண்டு அவன் சமூக மேலாதிக்கத்தின் மேலடுக்கில் இருந்து கொண்டு நடப்பதால் நடக்குதுங்கும்போது இதை சொல்கிறார். நாங்களெல்லாம் வன்முறை அற்றவனாக இருப்பதற்கு காரணம் ஒரு என்ன இருக்குது, இதுதான் காரணம் என்று பேசுகிற ஒரு முறை. அப்போது இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். எப்படி அதாவது பார்ப்பன தலைமை, பார்ப்பன மேலாதிக்கம், பார்ப்பன மேலாதிக்கத்தை வேற இருக்க வேண்டும் என்று சொன்னால் பார்ப்பன தலைமை என்கிற ஒரு விஷயம், சமஸ்கிருத வேத புராண மறுப்பு என்கிற ஒரு விஷயம், இப்படி இதற்கெல்லாவற்றிற்கும் எதிராக நாம் போராடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த கும்பல் உள்ளுக்குள்ளேயே ஊடுருவி எந்த இடத்திற்கு சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நிறைய சொல்ல முடியும். எப்படி அந்த நம்ம உண்ணாவிரதம் இருந்து இந்த ஆட்சியை கலைக்கிறதில் இந்த இவரெல்லாம் ஈடுபட்டார்ல, இந்த சாமியார் ஒருத்தர்லாம், அப்போ அதையெல்லாம் சுட்டி காட்டி என்ன சொல்கிறார், அதிலெல்லாம் குருமூர்த்தியினுடைய பங்கு இருக்குது. ஒரு ஆட்சியை கலைத்து விட்டு இன்னொரு ஆட்சியை உருவாக்குவதற்கான வேலையில் அவர்களுக்கு சாதகமான இடத்துல ஒரு பார்ப்பன மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கான வேலையை செய்யக்கூடிய இடத்துல இந்த குருமூர்த்தி கும்பல் எப்படியெல்லாம் செயல்பட்டு வந்திருக்கிறதுன்னு சொல்லி நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது
இன்றைக்கி வந்து நிறைய தொலைக்காட்சி வாதங்கள் நடக்குது, அதில் கலந்து கொள்ளக்கூடிய தோழர்கள் எல்லாம் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. பிஜேபி கிட்ட நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டோன்னே உடனே எடுப்பான், முத்ரா வங்கி கடன் நாங்கள் நிறைய கொடுத்துட்டோம். சொல்கிறதே அதான், முத்ரா வங்கி கடன் இத்தனை கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்து. இதில் முத்ரா கடனை பற்றி இந்த புத்தகத்திலே தோழர் அம்பலப்படுத்துகிறார். இந்த முத்ரா கடன் என்பது எப்படி அந்த கடனை யார் வாங்க முடியும், யார் வாங்க முடியாது, அந்த கடன் யாருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, கொடுக்கப்பட்டவர்களா முத்ரா கடன் வங்கி முத்ரா கடன் கொடுத்தா சிறு குறு தொழில்களெல்லாம் மிகப்பெரிய அப்படியே பிச்சுக்கிட்டு வானத்தில் பறந்துடும், நாங்கள் அப்படி பண்ணியிருக்கிறோன்னு பேசுகிறாங்க. அப்படிலாம் இல்லை. அதை தோழர் சொல்கிறாங்க. எப்படி என்ன சொல்கிறாங்க, அதில் அந்த கடன் வாங்கியவருடைய சராசரியை மொத்தமாக எடுத்து பார்த்தால் வெறும் 43,053 ரூபா தான் கடனே கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்ற விஷயத்தை அவங்க வந்து சொல்கிறாங்க. இதுதான் முத்ரா கடனுடைய யோக்கியதை. அப்புறம் என்ன இருக்குது, முத்ரா கடனினால் சிறு குறு வாழ்ந்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அது இல்லைங்க. அது ஒரு அந்த வேலையில் ஈடுபடக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல, சம்பளம் இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் உழைக்கிறார்கள் அப்படின்னா என்ன, அவர்கள் சம்பளம் இல்லாத உழைப்பை அதில் செலுத்துகிறாங்க. அதனால் என்ன இல்லை வேலை வாய்ப்புலாம் வரல. அப்போது இனிமேல் அடித்து சொல்லலாம், முத்ரா நம்ம என்ன கேட்குறோம், முத்ரா வங்கி லோன் கொடுத்துருக்கோம், இத்தனை கோடி கொடுத்துருக்கோன்னு பிஜேபிக்காரன் பேசுகிறாங்களே. இல்லை, நம்ம என்ன சொல்கிறோம், நீ தமிழ்நாட்டுக்கென்று குறிப்பாக என்ன செய்தா என்ற வாதத்தை நாம் இதுவரையும் வைத்தோம். முத்ரா கடனே என்ன இல்லை, முத்ரா நீ கொடுத்த கடனே வந்து மோசடி தான், அது ஏமாற்று தான் என்று அம்பலப்படுத்துவதற்கு இது ஒரு முக்கியமான இதாக இருக்குது. அடுத்து ஆத்ம நிர்பார் என்ற பேரில் விஸ்வகர்மா யோஜனா என்கிற அது உத்தரப்பிரதேசத்தில் எப்படி அமல்படுத்தி இந்த சாதிக்கான நீதியையும் சாதிக்கான வேலையையும் எப்படி செயல்படுத்துவதிலே இந்த மனு தர்மத்தை எடுத்து செல்வதற்கு கொண்டு செல்வதற்கு இந்த ஆத்ம நிர்பார் ஆகட்டும், இந்த முத்ராவாகட்டும் எப்படியெல்லாம் செயல்பட்டு இருக்கிறது என்பதை மிக விரிவாக இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு எப்படி அவருடைய பிறப்பிலே தொடங்கி இன்றைக்கு வரை எப்படியெல்லாம் இந்த குருமூர்த்தி இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை திட்டமான இந்த பார்ப்பன கும்பலினுடைய 1000 ஆண்டு கனவு, ஆர்எஸ்எஸ்னுடைய 100 ஆண்டு திட்டமாக இருக்கிற இந்து ராஷ்டிர அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக எப்படியெல்லாம் இந்த கும்பல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதனுடைய நிழல் அதிகாரமாக இந்த குருமூர்த்தி என்ற நபர் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை மிக நிறைய செய்திகளை தோழர் விளக்கியிருக்கிறார். இதெல்லாம் களத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிற எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கருத்தாயுதமாக விளங்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த நிழல் அதிகாரம் அதுதான் இப்போ நமக்கு மற்றதெல்லாம் வெளிப்படையாக தெரிஞ்சிடும். மன்னர் ஆட்சி காலங்களில் பார்த்தோம்னா முழுக்க எந்த அரசர்களாக இருந்தாலும் நீங்கள் இந்திய வரலாற்றை படித்தால் எல்லா மன்னர்களையும் ஆட்டி படைத்தவர்கள் பார்ப்பனர்கள் தான். இப்போ இந்த நூலில் ஒரு செய்தி வருது, குருமூர்த்தி வந்து தேர்தலில் நிற்கலாமான்னு போய் சங்கராச்சாரி கிட்ட போய் கேட்குறார், காஞ்சி சங்கராச்சாரி பெரியவர்கிட்ட. அப்போ அவர் சொல்கிறாரு, வர்ண தர்ம முறைப்படி சத்திரியர்கள் தான் ஆட்சி செய்யணும், நாம் வந்து அவங்கள இயக்கணும், அதனால் நாம் நேரடியாக தேர்தலில் நிற்க. இதில் பதிவாயிருக்கு, இதில் குருமூர்த்தியே சொல்லியிருக்கிறார் அம்மையாரிடம். ஆக அவர்கள் இந்த 4 வருணத்தில் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக அதை காப்பாற்றுவதற்கு, அதனால் பதவியே இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனால் உள்ளே இருந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யக்கூடிய அந்த தன்மையில் குருமூர்த்தி வந்து செயல்பட்டிருக்கிறார். அது காலங்காலமாக பரம்பரையாக வருகின்ற அந்த 1000 ஆண்டு பரம்பரை அது போய்விடக்கூடாது என்பதற்காக தான் இப்போ குருமூர்த்தி போன்றவர்கள் தொடர்ந்து இப்போ மன்னராட்சி காலங்களில் அப்படி இருந்ததெல்லாம் சரி, மக்களாட்சி வந்த பிறகும் அந்த மன்னராட்சி முறைகளிலிருந்து அந்த ஆட்சியியல் முறை மாறக்கூடாது, அது அப்படியே நீடிக்க வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் குருமூர்த்தி போன்றவர்கள். மற்றும் துக்ளக்ஸோ இதே வேலையை பார்ப்பனர்கள் வந்து இயக்குவது, அது ராஜீவ்காந்தியாக இருந்தாலும் சரி, எந்த பிரதமர்களாக இருந்தாலும் அவர்களை நிழல் மறைவிலிருந்து இயக்குபவர்கள் இவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த நூலில் தெளிவாக அம்மையார் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ராஜீவ்காந்தி கூட எப்படி இருந்தார், மோடி குஜராத்தில் பிரதமராக இருந்த போது அவருடைய தொடர்பு, குருமூர்த்திக்கு இருந்த தொடர்புகள், இப்படி பல செய்திகள். மோடி பிரதமர் அந்த கோத்ரா படுகொலை சம்பவத்தில் அந்த இஸ்லாமியர்கள் மீது வழக்கு வந்தபோது அதுக்கு எதிராக குருமூர்த்தி எப்படியெல்லாம் அறிக்கை கொடுத்தார் என்பதெல்லாம் இந்த நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. செதல்வாட் அவருடைய வழக்கு பற்றியெல்லாம் இதில் வருகிறது. தீட்சா என்ன கொடுமைன்னா, இதெல்லாம் பல செய்திகள் வெளியில் தெரியாமல்
நிழல் அது அதனால தான் தலைப்பே இதை வச்சிருக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ்னுடைய நிழல் அதிகாரம் குருமூர்த்தி என்று. தலைமறைவாக உள்ளுக்குள்ளே வேலை செய்வது. ஏதோ ஒரு சில செய்திகள் வெளியே வரும், எக்ஸ்பிரஸில் எழுதுவார், பல செய்திகள் வந்து வெளியே வராது. எக்ஸ்பிரஸை எப்படியெல்லாம் பயன்படுத்தினார் என்றதெல்லாம் இந்த மண்டல் கமிஷன் ஐயா ஆணைமுத்து அவர்கள் 1978 டெல்லிக்கு போயிட்டு காக்கா கலைஞர் கமிஷன் அறிக்கையை அமல்படுத்த வேண்டும் என்று மொரார்ஜி கிட்ட போராடி, அவர் ராம் அவதேஷ் சிங் உதவியுடன் பீகாரில் மிகப்பெரிய போராட்டம், தந்தை பெரியாரின் பிறந்த நாள் 32 மாவட்டங்களில் 38 நாள் நடத்தினாங்க 1978. அதனுடைய விளைவு மண்டல் கமிஷனுக்கு சேர்மனாக வர்றதுக்கு முன்னாடியே மண்டல் அவர்களை 2 முறை ஆணைமுத்தையா பேட்டி கண்டு தமிழ்நாட்டினுடைய நிலைமைகளை எல்லாம், பிற்படுத்தோர் நிலைமையெல்லாம் அவருக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். பல எம்பிக்களை சந்தித்தார், அதில் மண்டலும் ஒருவர். இப்படி அந்த மண்டல் கமிஷன் பிற்காலத்தில் நடைமுறைக்கு வந்தபோது அதை எதிர்த்து நடைபெற்ற போராட்டங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று குருமூர்த்தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்தித்தாளில் வடநாட்டில் பார்ப்பன பசங்கள்லாம் இனிமேல் நாங்கள் ஷூக்கு பாலிஷ் போட தான் போனோம், அந்த படம் வந்தது. அந்த படத்தை போட்டார், எங்களுக்கு இனிமேல் வேலையே இருக்காது, நாங்கள் ஷூக்கு பாலிஷ் போ காலங்காலமாக என்ன நாங்கள் தான் ஷூக்கு பாலிஷ் பண்ணணுமா, நீங்கள் மட்டும் மேலேயே இருக்கணுமா? இப்படியெல்லாம் குருமூர்த்தி போன்றவர்கள் அந்த படத்தை எல்லாம் பெரிதுபடுத்தி, அந்த போராட்டத்தை, சிறிய போராட்டத்தை கூட பெரிதுபடுத்தி எழுதியிருக்கிறார்கள். அதே போல் குருமூர்த்தி ரொம்ப பல இடங்களில் தன்னை மிக கை சுத்தவானாக, நியாயமான, நான் பணத்துக்கு ஆசைப்பட்டவன் கிடையாது, இந்த நூலில் இருக்குது. அப்போ உங்களுக்கு எதனா பணம் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த முதலாளி, பெரும் முதலாளி வீட்டு குடும்பங்களுடைய குடும்ப பிரச்சனைகளெல்லாம் கூட இவங்க போய் தலையிட்டு, டாட்டா குடும்பத்திலையும் சரி, பிர்லா குடும்பத்திலையும் சரி தலையிட்டு அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்து, அதன் மூலமாக பெரிய அளவு நிதி உங்களுக்கு வேணுமா, ஐயோ எனக்கு வேணாம், விவேகானந்தா கேந்திராவில் வந்து அங்கே பள்ளிக்கூடம் நடத்துறதுக்காக பணம் வேணும்னு கேட்குறாங்க, நீங்கள் ஒரு 10 கோடி அவங்களுக்கு கொடுத்தா போதும். இந்த நூலில் இருக்குது. குருமூர்த்தி சொல்லி 10 கோடி வாங்கி கொடுத்துருக்கிறாரு விவேகானந்தா கேந்திரா நடத்துவதற்காக. அதே போல் பல செய்திகளை ஆர்எஸ்எஸ்க்கு பல முறை பல பெரும் தொழில் அதிபர்களிடம் பணத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார், கோடிக்கணக்கான பணங்களை. இப்படியெல்லாம் தான் ஒரு நியாயமான நடுநிலையாளன் என்று காட்டிக்கொண்டு தலைமறைவாக ஆர்எஸ்எஸ்க்கு முழுக்க அதனுடைய வளர்ச்சிக்கான வேலைகளை செய்கிறத தொடர்ந்து குருமூர்த்தி செய்து கொண்டார். துக்ளக் ஏடு என்பது தொடர்ந்து அது தொடக்க காலம் முதல் ஐயா சாவித்திரி கண்ணன் வந்திருக்கிறார், இவர் நியாயமாக எழுதுகிறார். இப்போ அதை பற்றி இல்லை சொல்கிறேன், அது தொடக்க காலம் முதல் திராவிட இயக்கத்துக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு இதழ். அதனுடைய இதழில் ஒவ்வொரு இதழ்லையும் தவறாமல் திமுகவை பற்றி ஏதாவது ஒரு கிண்டல் கேலியான காட்டமான செய்திகள் இடம்பெறும். சில ஊழல்கள் செய்தியும் அதில் வந்தது. அப்போல்லாம் அந்த கூவத்தை பற்றியெல்லாம் தொடரெல்லாம் வந்தது. ஆனால் தத்துவ ரீதியாக திராவிட இயக்க ஒவ்வாமை கொண்ட ஒரு இதழ் துக்ளக் இதழ். அதனால் அந்த இதழ் போயிடக்கூடாது என்றதுக்காக துக்ளக் ஷோக்கு பிறகு குருமூர்த்தி அதற்கு ஆசிரியர் பொறுப்பேற்று கொண்டு இன்றைக்கும் திராவிடர் இயக்க எதிர்ப்பு அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட அவரை மக்கள் மத்தியில் நாம் அம்பலப்படுத்துவதற்கு இந்த நூல் மிக பெரிய அளவில் பயன்படும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.